வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 9ஆம் அத்தியாயம். தமிழ் தாத்தாக்களும் தமிழ் பாட்டிகளும் ஸ்ரீமடமும். அதில் ஆலயங்கள் எடுத்தவர்கள். கண்டெடுத்த இந்த ராமர் செட்டுக்கு புதிதாக கோயில் கட்டி வைத்ததில் இன்னொரு பாட்டி சம்பந்தம் வருகிறது. இவள் ஒரு சுமங்கலி பாட்டி. கோபாலகிருஷ்ணயர் என்ற என்ஜினியரின் பத்தினி. தில்லை விளாகத்தில் ராமமூர்த்திக்கு கோயில் கட்டுவதற்கென்று 60,000 ரூபாய் எடுத்து வைத்தவள், அல்லது பதியை எடுத்து வைக்க சொன்னவள் அவள்தான். 100 வருஷம் முந்தி 60,000 என்றால் அது இன்று எத்தனையோ லட்சம். எவ்வளவு தூரம் வாஸ்தவமோ இதை பற்றி இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த அம்மாள் தர்மவதி தாராளமாக 60,000 தரணும் என்று புருஷரிடம் சொல்லிவிட்டு சுமங்கலியாக ராமச்சரணார விந்தத்தை அடைந்து விட்டாளாம். அப்புறம் பத்திரம் எழுதும்போது அவள் பர்த்தாவுக்கு அவ்வளவு மனஸ் வராமல் 6,000 கொடுத்தால் போதாதா என்று தோன்றியதாம். அப்படியே எழுத ஆரம்பித்தாராம். என்னாள் எழுத்தாள் என்று 2 விதமாக தொகையை குறிப்பிட வேண்டுமல்லவா? முதலில் என்னால் 6,000 என்று எழுத போனவர் தம்மை எறியாமல் 3 சைஃபர்களுக்கு அப்புறம் 4வதாக இன்னொரு சைஃபரும் போட்டு விட்டாராம். உடனே கண்டு கொண்டார். 10 மடங்கு ஜாஸ்தியாக பாரியால் விரும்பிய தொகையையே போட்டு விட்டோம் என்று. ஆனாலும் மனசிலே என்னவோ ஒன்று தைத்து எழுதியதை அடித்து மாற்ற வேண்டாம். அவளுடைய பக்தியின் சூக்ஷம சக்தியும் ராமச்சந்திரமூர்த்தியின் பிரபாவம்தான் நம்மை இப்படி எழுத பண்ணியிருக்கிறது என்று தெளிவு ஏற்பட்டு 60,000 ரூபாயே கொடுத்து கோவிலை கட்டினாராம். இதற்கு சில வருஷங்களுக்கு பிறகு யாரோ குடியானவன் அம்பல ஊருணி அருகில் வெற்றின போது தில்லை விளாகத்துக்கு அந்த பேர் ஏற்பட காரணமான நடராஜாவின் திவ்யமான பெரிய மூர்த்தி அம்பாளோடு கண்டெடுக்கப்பட்டது. விஷயம் பெரி நா மே கண குடும்பத்து நாட்டுக்கோட்டை புண்ணியவானுக்கு தெரிந்தது. உடனே அவர் நடராஜ மூர்த்திக்கே உரியதான சபை என்கிற அமைப்பில் கோவில் கட்டினார். ராமர் செட், நடராஜா செட் ஆகிய 2 வகை விக்கிரகங்களும் ஒரே அமைப்பில் இருந்ததை கொண்டும் மற்ற தடயங்கள் ஊக அனுமானங்களிலிருந்தும் சிதம்பரத்தில் போலவே இங்கேயும் ஈஸ்வரன், நடராஜா, பெருமாள், ராமர் ஆகிய இருவர் சந்நிதிகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டுமென்று தோன்றியதால் அவ்வாறே ஆலய நிர்மாணம் செய்யப்பட்டது. ஐயரின் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தில்லை விளாகம் ரொம்ப பிரசித்தி பெற்றுவிட்டது. இன்று மூர்த்திகளுக்குள் சிதம்பரத்தில் ஈஸ்வரன், நடராஜா முக்கியஸ்தராக இருப்பதற்கு ஈடு செய்கிறார் போல இங்கே பெருமாள், ராமர் முக்கியம் பெற்று அடியார்களை ஏராளமாக ஆகர்ஷிக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து மடத்துக்கு உறவுக்காரர்கள். தில்லை விளாகத்துக்கு இன்னொரு பெருமை. அதன் கிட்டே அவ்வை பாட்டிக்கு கோவில் இருப்பதாகும். தில்லை விளாகத்துக்கு தெற்கே 4 மைலில் உள்ள கற்பனார் கோவில் என்ற ஸ்தலத்துக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜ வம்சத்தைச் சேர்ந்த துளசிஜாஜியின் பெயரில் துளஜாப்பட்டினம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கேதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னவளுக்கு ஆலயம் இருக்கிறது. 1940 வாக்கில் கற்பனார் கோவிலில் புதுசாக கும்பாபிஷேகம் நடந்தபோது இந்த அவ்வை கோவிலும் பிரசித்தி பெற்றுவிட்டது. தமிழறிஞர்கள் அங்கே கூடி அதை ஒரு புலவர் சேரியாகவே செய்தார்கள். அதற்கு தெற்கே இன்னொரு 4 மைல் போனால் சமுத்திரம். இங்கே இயற்கையாக ஏற்பட்டுள்ள சில அமைப்புகளால் தென் வடலாக சுமார் 2 மைல் அகலமும் கீழ் மேலாக சுமார் 30 மைல் நீளமும் கொண்ட சமுத்திர பரப்பு வருஷத்தில் 4 மாசம் ஒரே உப்பு கட்டிகளாக உறைந்து நிறைந்திருக்கும். ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் செய்தது வேதாரண்யத்தின் இந்த பகுதியில்தான். ஔவையாருக்கு பக்கத்திலேயே வேதம். நான் ஆசைப்படுகிற மாதிரி வேதமும் தமிழும் இந்த நாட்டில் கைகோத்து கொண்டு
போயிருக்கின்றன என்பதற்கு இன்னொரு சாட்சி. இந்த ஆசையினால்தான் ஔவையாரை போல ஒரு தமிழ் பெரியவர் ஆத்திச்சூடி என்கிற மாதிரி ஒரு வார்த்தையால் சந்திரமௌலீஸ்வரரை ஞாபகப்படுத்தினால் கூட உடனே அவர் எங்கள் மடத்துக்கு உறவுக்காரர் என்று சொந்தம் கொண்டாடிக்கொண்டு நான் பெருமைப்படுவது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து கம்பனும் ஸ்ரீமடமும். இம்மாதிரி கவிச்சக்கரவர்த்தி என்னும் கம்பனுக்கே மடத்தோடு சொந்தம் இருக்கிறது. மடம் இருக்கிற காஞ்சி மண்டலம்தான் கம்பர் பிறந்து வளர்ந்த அவருடைய சொந்த ஊர் என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவர் பெயர் வசிஷ்ட பாரதி, முதுபெரும் புலவர். இவரையும் தமிழ் தாத்தா என்று சொல்லலாம். கம்பரை கம்பநாடார், கம்பநாட்டாழ்வார் என்கிறார்கள். இதிலிருந்தே அவர் சோநாட்டில் உள்ள தேரெழுந்தூரில் வந்து தங்கியவர்தான். அவருடைய சொந்த சீமை சோநாடாக இல்லாத கம்பநாடு என்று ஆகிறது. முன்னூல்களை பார்த்தால் கம்பநாடன் என்பது காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஏகம்பநாதனின் பெயராகவே தெரிகிறது. ஏகம்பன் என்பது கம்பன் என்றாகலாம், அல்லது கம்பா நதி பாய்வதால் காஞ்சி மண்டலத்திற்கு கம்பநாடு என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கொள்ளலாம். இப்படி இன்னொரு சீமையிலிருந்து இவர் சோநாட்டுக்கு போய் வாசம் செய்ய ஆரம்பித்திருந்தால்தான் இவர் புதிதாக போன சீமைக்காரர்கள் இவரை இன்ன நாட்டுக்காரர் என்று சொல்லி கம்பநாடர் என்று பெயர் வைக்க இடம் ஏற்படும் என்பது இந்த தமிழ் தாத்தாவின் கருத்து. அந்த கருத்தில் மேலும் தாளித்து கொள்ள என்னிடம் கொஞ்சம் சரக்கு இருக்கிறது. காஞ்சி மண்டல சம்பந்தமே கம்பரை நம் மடத்தோடு உறவுபடுத்த போதும் என்றாலும் கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு 3 மைலில் அம்பி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. புலவச்சேரி மாதிரி இதுவும் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரருக்கு சொந்தமான கிராமம். கிபி 1111 விஜயகண்ட கோபாலன் என்ற தெலுங்கு சோழராஜா இந்த கிராமத்தை மடத்துக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்திருக்கிறான். அந்த தான சாசன தாமிர பட்டயம் செப்பேடு மடத்தில் இருக்கிறது. அதிலே அம்பியின் முழு பெயர் அம்பிகாபுரம் என்று கண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அம்பிகாபதீஸ்வரர் என்றே பெயர். கம்பருடைய பிள்ளையின் பெயரும் அம்பிகாபதிதான். கம்பர் நம்மாழ்வாரை பற்றி சடகோபர் அந்தாதி பாடிய வைஷ்ணவராயிருந்த போதிலும் சைவ வைஷ்ணவ சமரச மனோபாவம் உள்ளவராக பிள்ளைக்கு ஈஸ்வரன் பெயரை வைத்திருக்கிறார். கம்பரின் காலம் கிட்டத்தட்ட அம்பி கிராமம் மடத்துக்கு சாசனமாக்கப்பட்ட அதே காலம்தான் என்பதையும் அவர் பகவத்பாதாலை அனுசரிப்போருக்கு உரிய சைவ வைஷ்ணவ அபேத நோக்கு பெற்றிருந்ததையும் பார்த்தோமான அவர் அம்பி கிராமத்தின் மூலம் நம்முடைய காஞ்சி மடத்தோடையே சம்பந்தப்பட்டு கூட இருக்கலாம் என்று பெருமை கொள்ள நியாயம் இருக்கவே செய்கிறது. தத்துவ ரீதியில் கூட அவர் நம்முடைய ஆச்சாரியாலின் சித்தாந்தத்தை நன்றாக ஆதரித்து ராமாயணத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். மாயையினால் பிரம்மமேதான் உலகம் போல தோன்றுகிறது. இருட்டினால் ஒரு பழுதை பாம்பாக தெரிகிற மாதிரி. விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு ஓடி போகிறார் போல் ஞான விளக்கிலே மாய இருள் ஓடிவிடும். வெளிச்சத்திலே வெறும் கல்பிதமான பாம்பு தோற்றம் அதற்கு ஆதாரமான பழுதையிலே ஒடுங்கி பழுதை மட்டும் உண்மை பொருளாய் நிற்கிறது. இப்படித்தான் ஞான பிரகாசத்திலே உலகத் தோற்றம் என்ற பஞ்சபூத விஸ்தாரமும் கல்பனை வஸ்துவாக ஆதார சத்தியத்தில் ஒடுங்கி அந்த மெய்ப்பொருள் மாத்திரமே மிஞ்சும் என்று ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார். இந்த கருத்தை இதே உபமானத்தினால் கம்பரும் சொல்லி அந்த மறைமுடிவான மெய்ப்பொருள்தான் ராமன் என்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதெவரை கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரென்றே மறைகளுக்கிறுதியாவார். இப்படி பரம அத்வைதம் பேசும் கம்பரோடு
நம்மிடம் நிச்சயம் பந்துத்துவம் கொண்டாடலாம். அம்பிகாபதி கதையால் இன்னொரு தமிழ் பாட்டியும் நமக்கு உறவாகிறாள். அவள் பிரேமை கொண்ட அவனிடம் பிரேமை கொண்ட சோழ ராஜகுமாரிதான். அவனுடைய ஒரு கவிதைக்கு அவள் பாட்டுடை தலைவி ஆனதால் பாட்டி ஆகிறாள். அந்த பாட்டுதான் அவனை ராஜாவின் சிரசாக்கினைக்கு ஆளாக்கி அவனுடைய உயிரையே குடித்தது. உடனே அவளும் பிராண தியாகம் செய்து விட்டாள் என்று கதை. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. அடுத்து காமாட்சி தொடர்புள்ள பாட்டி. பல தினுசான பாட்டிகளை பார்த்துவிட்டோம். என்னென்ன தினுசு? சொந்தமாக பாட்டு பாடியதாலும் ஸ்ருங்கார எண்ணம் வராமல் சிறுமியாக இருக்கும் போதே குழந்தை சுவாமியான பிள்ளையார் அருளால் கிழவி ஆனதாலும் பாட்டியான அவ்வை இவள் கன்னி பாட்டி. பாட்டுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் பாட்டியான தஞ்சாவூர் ராணி. இவள் யவ்வன சுமங்கலி பாட்டி. ராமர் கோயில் கட்டிய தில்லை விழாகத்தின் தீர்க்க சுமங்கலி பாட்டி. பாட்டுடை தலைவியானதால் பாட்டியான சோழராஜகுமாரி. இவளும் கன்னி பாட்டி என்றாலும் ஸ்ருங்காரத்தில் மனசை விட்டு கல்யாணமாகாமலே அமங்கலி மாதிரியாகி உயிரை விட்டவள். என்றிப்படி பல தினசு பாட்டிகளை எப்படியோ மட சம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டேன். அமங்கலமாய் முடிக்காமல் இன்னும் ஒரு பாட்டியை சொல்ல வேண்டும். நம்முடைய மடத்துக்கே சந்திரமௌலீஸ்வரருக்கே ஜீவசக்தியாக இருக்கும் சர்வமங்கள மங்களையான காமாட்சி மகா திரிபுர சுந்தரியின் சம்பந்தமுள்ளவள் இந்த பாட்டி. சங்க காலத்திலேயே வாழ்ந்து பாட்டுக்கள் இயற்றியதால் பாட்டியானவள். அகநானூறு, புறநானூறு, நற்றிணை முதலியவற்றில் இவளுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இவள் தெய்வ ஆவேசமாகிய வெறியாடல் என்பதை பற்றி பாடியிருப்பதால் வெறி பாடிய என்றே அடைமொழி பெற்றிருக்கிறாள். காஞ்சி காமாட்சி ஆதியிலே ரொம்ப உக்கிரமாக, உக்கிரம் என்றால் என்ன? நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அருள்வெறி பிடித்திருந்த உக்கிரம்தான் இருந்தாளென்றும் ஆச்சாரியால் தான் அவளை சமாதானப்படுத்தினார் என்றும் சொல்கிறார்கள். அதனால் இப்போதும் பேய் காமாட்சி, வெறி காமாட்சி என்று சொல்லும் வழக்கிருக்கிறது. பேய் வெறி என்பதெல்லாம் தெய்வ ஆவேசந்தான் என்பது பேய் மகள் வெறி பாடியவள் என்றெல்லாம் கூறப்படும் சங்க கால பெண் புலவர்கள் இருந்ததிலிருந்து தெரிகிறது. இப்படி மறைமுகமாக மாத்திரம் இல்லாமல் நேராகவே காமாட்சி சம்பந்தம் உள்ளவள். நான் சொல்ல வந்த பாட்டி வெறி பாடிய என்று பட்டப்பெயர் பெற்ற அவளுடைய இயற்பெயர் காமக்கண்ணியார். காமக்கண்ணி என்றால் காமாட்சி என்றே அர்த்தம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. காந்தி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. மகா பெரியவா சரணம்.